எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து தூதுவளை ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக ஒரு ரிவர்ஸில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிளகு, ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு திரும்ப ஒரு கிரைண்ட் பண்ணிட்டேன் ரிவர்ஸில். அதுக்கப்புறம் பூண்டு, தூதுவளை இலை சேர்க்குறேன். கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி நான் புளி சேர்க்க போகிறதில்ல. தூதுவளை, முடக்கத்தான் ரசத்துக்கு நான் புளி சேர்க்க மாட்டேன். அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போது நான் வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்பேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா 2 நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண மிக்ஸை சேர்த்துட்டு அதை அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துப்பேன் ரசத்துக்கு. கல்லுப்பும் அதிலேயே சேர்த்துருவேன். இப்போ நான் பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மிக்ஸை வந்து அதில் கொஞ்சம் 2 வதக்கிட்டு அந்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றிடலாம். இந்த ரசம் வந்து தூதுவளை ரசம் ரொம்பவே சளி, இருமல், ஆஸ்மா கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி குளிர்காலத்தில் இந்த ரசம் வச்சு கொடுக்கலாம். யூஸ்வலாகவே நான் அரிசி 3 தடவை கழுவுவேன். அந்த 3ஆவது தடவை கழுவின தண்ணி கொஞ்சமாக இதில் சேர்த்துப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். ரசம் நுரக்கட்டி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.